ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோ யாருக்கானது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு தான். லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் பர்டிகுலர் நான் எதை பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் பற்றி தான் பேச போகிறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 4 கம்பெனி எடுத்து வச்சிருக்கேன். சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, நாட்கோ. இதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன் இந்த 4 ஷேர்? நிறைய ஷேர்ஸ் ஃபார்மாவில் இருக்குது. இருந்தாலும் இது ஏன் நான் எடுத்து வச்சிருக்கேன்னா, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர்ஸு, நல்ல லெகன்சி, இது எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கம்பெனி தான். இதை தாண்டி நிறைய கம்பெனிகள் நிறைய இருக்கும். இன் பர்டிகுலர் இது 4 தான் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த 4 நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ், எது இப்போ ஓவர் வேலிடாக இருக்குது, எது இப்போ அண்டர் வேலிடாக இருக்குது, எதெல்லாம் ஒன்று ஒன்றா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். இதெல்லாம் என்னோட கேட்டகரியில் இருக்க ஷேர்ஸு. இது மட்டும் இல்லாமல் ஏன் இன்னும் பர்டிகுலராக நான் ஃபார்மா செக்டர் பார்க்குறேன்னா, ஒரு 4 செக்டர் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுவேன். பேங்க்கு, கோல்டு ரிலேட்டடான ஒரு செக்டர், அதுலேருந்து ஃபார்மா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நல்ல க்ரோத் ஓரியன்டாக இருக்க செக்டர். எக்ஸாம்பிள் ரினியூவல் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த இதெல்லாம் இது எப்போவுமே இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மா கம்பெனியில் இந்தியாவும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் எது அந்த செக்டர் அதிகமாக பண்ணுறோமோ அதுக்கு ரெவன்யூ டாலரில் கொட்டும். இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ரீசன். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு கம்பெனி பற்றியும் கொஞ்சம் ஷார்ட்டாக என்னென்ன இருக்குது, ஸோ எது ஓவர் வேல்யூ எது அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சன் ஃபார்மா. சன் ஃபார்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஒரு ஃபார்மா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரு 100 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயினான ஒரு பிராண்டே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த கார்டியாலஜின்னு சொல்கிறாங்க, இந்த ஹார்ட் ரிலேட்டுக்கான இது, கேஸ்ட்ரோ என்டாலஜி, கேஸ் ரிலேட்டடானது, நியூராலஜின்னு பார்க்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கான மாத்திரைகள், அப்புறம் டெர்மாட்டாலஜி அப்படிங்கிறது ஸ்கின்னு, ஹேரு அது ரிலேட்டடுக்கான மாத்திரைகள், மருந்துகள், ஆன்காலஜி அப்படிங்கிறது கேன்சர் ரிலேட்டடான மருந்துகள். இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்தியாவிலும் சரி, குளோபல் லெவல்லையும் சரி, ஏகப்பட்ட இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படிங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸுங்கிறது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1 கம்பெனியாக இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப்னு பார்த்தோம்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் மட்டும் 32% கிடைக்குது. இந்தியாவில் 31%, எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஒரு 18ம், மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்க மற்ற எல்லா இடத்துலேருந்தும் ஒரு 14%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மேட்டிகள் மட்டுமா ஏபிஐன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக, அதாவது பேசிக் இன்க்ரீடியன்ஸ் விற்கிறது மூலமாக ஒரு 5% ரெவன்யூ அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இவங்கள பார்த்தோன்னா ஓவர்வியூ. ஸோ இன்னும் இவங்களை டக்குன்னு ஒரு கேட்சியாக பிடிக்கணும் அப்படின்னா அவங்களோட ஒரு சில ஃபேமஸான ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த வாலினி, இந்த ரிவைட்டல், இதெல்லாம் ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட். நமக்கு நிறைய கேட்ச் ஆகும். மித்தெல்லாம் நிறைய மாத்திரைகள் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்க முக்கியமான ஒரு ஜென்ரிக் மெடிசனில் இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தாச்சு, இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தாச்சு, இவங்களோட ரெவன்யூ மாடலுங்கிறத பார்த்தாச்சு. இப்போது இவங்களோட பொசிஷன் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம 2 பார்க்கணும். ஒன்று இபிஎஸ், இன்னொன்று பிஇ பார்க்கணும். ஸோ இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் 2021 நல்ல க்ரோத் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் உங்களுக்கு தெரியும், கோவிட் அதெல்லாம் வந்ததுனால ஒரு சின்ன டவுன் இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல ரெவன்யூ காட்ட ஆரம்பிச்சு நல்ல ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு ஏறி இருக்கு. இருந்தாலும் இவங்களோட லாஸ்ட் 10 வருஷத்தோட மீடியன் பிஏ பார்த்தீங்கன்னா 30. அதை தாண்டியே இப்போதைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதாவது 37 பியில் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இன்னும் கீழே இறங்கி ஒரு 30, 25 அதுக்கு கீழே இருக்க பிஇக்கு வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு ஹோல்டு ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கவங்களும் அந்தமாரி ரொம்ப கம்மி பியில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சிப்லா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் ஒரு ஃபார்மா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி, அதுவும் இந்தியாவில். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1947 அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் 170 கண்ட்ரிக்கு அவங்களோட மெடிசன்ஸை எக்ஸ்போர்ட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஆன ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஐவி, கேன்சரு, ரெஸ்பிரேட்டரிஸ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு சம்மந்தப்பட்டான மெடிக்கல்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான யூராலஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான முக்கியமான ப்ராடக்ட்ஸ்லாம் முக்கியமான நோய்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இல்லை முக்கியமாக பார்க்கணுன்னா இவங்க 2 இடத்துல ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க. ஒன்று இந்த ஹெச்ஐவி அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இந்த ஆஸ்துமா ரிலேட்டடான ப்ராடக்ட்டும், இன்னும் யூராலஜி, இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்டான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் மட்டும் 42% வந்துட்டுருக்கு.
நார்த் அமெரிக்காலேருந்து 28%, ஒன் ஆஃப்ரிக்கா நிறைய கண்ட்ரீஸ் இந்த ஆப்பிரிக்கா ரிலேட்டில் இருக்க அந்த காண்டினென்ட்டில் இருக்க எல்லா கம்பெனிஸும் ஒன்றா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15%, எமர்ஜிங் மார்க்கெட்டு யூரோப் மூலமாக வந்து ஒரு 12%, ஏபிஐ மூலமாக 2%, மிச்ச பிஸ்னஸ் மூலமாக 1% இவங்களோட ரெவன்யூ மாடலாக இருக்குது. ஸோ இவங்களோட சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு டக்குன்னு கேட்சியாக வந்து ஞாபகத்துக்கு வரணும்னா காப்சூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சு கிச்சு இந்த தொண்டைக்கெலாம் நம்ம போடுவோம்ல, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிச்ச ப்ராடக்ட் இருக்கும், இது பட் ஜென்ரிக்காக இருக்கனால நமக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இவங்களோட மற்ற ப்ராடக்ட்னு பார்க்கும்போது இந்த ஆஸ்துமா ரிலேட்டான மூக்கில் அடிக்கிறது இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்துட்டு இந்த மாதிரியான இந்த பிஸ்னஸ்லையும் இவங்க வந்து மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது இவங்களும் 21லேருந்து நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறது லாஸ்ட்டு 10 வருஷமாக பார்க்கும்போது நல்லா ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஏர்னிங் வந்து growth கொடுத்துட்ருக்காங்க. பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷனில் இருந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. மார்க்கெட் அந்த அளவுக்கு வேல்யூ தரல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 இண்டஸ்ட்ரி பிஎஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பல்கெல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். இன்னும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னும் 20 அதுக்கு கீழேலாம் பிஇ போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு 65 கண்ட்ரிலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏகப்பட்டது பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி, ஸோ இந்த கேன்சர் ரிலேட்டடானது, கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி அப்படிங்கிறாங்க, அந்த கேஸ் ரிலேட்டான இது, நியூராலஜி, டெர்மட்டாலஜி. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட நோய்க்கான மருந்துகள்லாம் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ மாடல்னு பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா மூலமாக ஒரு 48%, அடுத்து வந்து யூரோப் மூலமாக ஒரு 7%, இந்தியா மூலமாக ஒரு 17%, எமர்ஜிங் மார்க்கெட் மூலமாக ஒரு 17% கிடைக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்இஐ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 11%, அதர் பிஸ்னஸ் மூலமாக ரொம்ப கம்மியான மினிமல் அமௌண்ட்டான ரெவன்யூ அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்க்கும்போது இவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஏர்னிங் இருக்கும். ஏன்னா இவங்களோட முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா கேஸ் ரிலேட்டான ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்கிறனால ஏகப்பட்ட இடத்துல வந்து நல்ல சேல்ஸ் அப்படின்னு நடக்கும். இவங்களுக்கும் நல்லா வந்து ஒரு ரெவன்யூ growth அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் இந்த டாக்டர் ரெட்டியை போட்டு இந்த அளவுக்கு அடித்து இறக்கிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கான ஈஸியான வழி வந்து நீங்கள் ஈஸியாக இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 47% அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காலேருந்து வருது. இப்போ ஒரு 2 மெடிசனை ரீசெண்டாக அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மெடிசன் வந்து ரீகால் பண்ண சொல்லியிருப்பாங்க. யூஎஸ்லேருந்து இந்த 2 மெடிசன் வந்து டாக்டர் ரெட்டி வந்து ரீகால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதனாலேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, கண்டிப்பாக இவங்கள ரெவன்யூ கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏலேருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கு இவங்களோட கம்பெனிஸ்க்கெலாம். அதில் ஒரு 6 அப்சர்வேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கூட அந்த நியூஸும் சேர்ந்துட்டு இதில் வந்து மார்க்கெட்டில் இந்த ஷேரை போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி பிஇயாக இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 வித்துட்டு இருந்த ஷேரு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ரூ. 1,100 கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இதெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு டெம்பரவரியான இஷ்யூ. ஏன்னா ஃபார்மா கம்பெனியை பொறுத்தவரையும் இதேமாதிரி மெடிசன்ஸை ரீகால் பண்ணுறது, இந்தமாரி அப்சர்வேஷன் போகிறதுலாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இதிலலாம் வந்து விழுந்து திருப்பி அதுலேருந்து மேலே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதனால் வந்துட்டு இந்த ஷேர் எந்த அளவுக்கு இப்போதைக்கு டம்ப் பண்ணுறாங்களோ அது வரையும் ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோவில் அக்கமேஷன் அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா லாங் டேர்மை பொறுத்தவரையும் இதெல்லாம் எப்பயோ வந்துட்டு ரிசால்வ் ஆகிடும். திருப்பியும் நல்லா வந்துட்டு இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஏற ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 40 பிஇ 35 பிஇலாம் போகும்போது போட்ட காசோட டபுள் மடங்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆன்காலஜி அதாவது கேன்சர் ரிலேட்டடாகவும் அப்புறம் வந்து கார்டியாலஜி இந்த 2 பிஸ்னஸ்ட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸ் ஜெனடிக்ஸ் மெடிசன்ஸ்லாம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா யாராலுமே போக முடியாத அளவுக்கு இருக்குது ஹை பேரியர் பிஸ்னஸ்லாம் உள்ள என்ட்ரி பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமான இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பேட்டன் ஒரு கம்பெனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரின்னு ஒரு இது இருக்கும் ஒரு 90 டேஸுக்கு. அதில் போயிட்டு இவங்க அந்த பேட்டர்னை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு இவங்க வந்து ஒரு 90 நாளைக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கம்பெனி. இவங்களோட ரெவன்யூ மாடல்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் மூலமாக ஒரு 78%, அதுக்கப்புறமா டொமஸ்டிக் ஃபார்முலேஷன் மூலமாக ஒரு 9%, கார்ப் மூலமாக ஒரு 3%, அப்புறம் மிச்சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக மிச்சம் எல்லா பர்சன்டேஜும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரெவன்யூங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களது வந்து பார்க்கும்போது இவங்க ரெவன்யூங்கிறது இபிஎஸ்ங்கிறது இப்போ 2020லேருந்து நல்ல growth ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வந்து மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரியான
பெரிய ப்ரைஸ் பாயிண்ட் வந்து தரல. ரீசென்ட்டா கொஞ்சம் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கீழ இறங்கிருச்சு. இதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2026க்கு அப்புறம் இவங்ககிட்ட இருக்க பேட்டன்ட் மெடிசின் நெறைய இது வந்து ஜெனரிக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்களுடைய ஏர்னிங் கால்ஸ்லயே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்ககிட்ட மட்டும் இருக்கனால இவங்க ஃபுல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜெனரிக்கா மாறிச்சுன்னா மத்த கம்பெனி வந்துட்டு அதே மெடிசின்ஸ வந்துட்டு மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால அங்க கொஞ்சம் அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னும் 2 வருஷம் இருக்கு. மார்க்கெட் மேபி இன்னும் கொஞ்சம் லேட்டரா வந்துட்டு ரியாக்ட் பண்றதுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளயுமே வேற மெடிசின்ஸ் இவங்க எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னா, இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்குரிய ஐடியா அப்படிங்கிறது இன்னும் லாபம் சம்பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமா வந்து இருக்கிறதுக்கு நாட்கோவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரீசன்ஸ்னால தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து இருக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள்ல இவங்களோட ரெவென்யூ கம்மியாயிடுமோ, ஜெனரிக் மெடிசினா மாறிச்சுனா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல லோ பிஇல தான் இருக்கு. லாங் டெர்ம பொறுத்தவரையும் கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில தான் சுத்திட்டு இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த 4 கம்பெனி இப்ப நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ், கம்பெனி, லெகசி, ரெவென்யூ, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 கம்பெனியுமே வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ இதில வந்துட்டு எந்த ஒரு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சதில்ல. எல்லாமே வந்துட்டு ஈக்குவலான இதுதான். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் பிரைஸுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில எது சுத்திட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்வேன். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்க அந்த மெடிசின் ரீகால் பண்றதா இருக்கட்டும், அந்த அப்சர்வேஷன் ஆகட்டும், அது வந்து நெகட்டிவ் நியூஸா பார்க்கறனால கண்டிப்பா இன்னும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ரூ. 6,000க்கு வித்ததுனால அந்த பக்கமே போக முடியல. இப்போ ஸ்பிலிட் குடுத்துருக்கனால கண்டிப்பா நம்மள மாரி சின்ன சின்ன ரீட்டெயில் இன்வெஸ்டர்லாம் வாங்கக்கூடிய விலையில இருக்கு. லாங் டெர்ம பொறுத்தவரையும் இந்த மாரி ரேஞ்சில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மாவும் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் 2026க்கு அப்புறமா ஜெனரிஸ் மெடிசின் வரதுனால, இவங்களோட ரெவென்யூ அதுக்கப்புறம் கம்மியாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இது செகண்ட் கேட்டகரில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணோம்னா, லாங் டெர்ம்ல நல்ல ரெவென்யூ கிடைக்கும். சிப்லா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்னதா கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி. பிஇயும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ சன் ஃபார்மா அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓவர் வேலிடா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூன்னு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி, அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூன்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா. ஸோ இந்த மாரியான சன் ஃபார்மா இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு, மார்க்கெட் நல்லா கரெக்ஷன் குடுத்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். மத்த ஷேர்ஸ் எல்லாமே அங்கங்க நம்மளால முடியிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். அதுவும் லாங் டெர்முக்கு. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் வியூவு. நீங்க இன்னும் உங்களோட ஓன் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு, இந்த ஷேர்லாம் வந்துட்டு கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.